10% நம்ம அண்ணாமலை கொண்டு வந்திருக்காப்ல. கொள்கை சித்தாந்தம் எனக்கு வித்தியாசம் உண்டு அண்ணாமலைக்கு. ஆனா உழைப்பின மதிக்கிறேன், அண்ணாமலை உழைப்பின மதிக்கிறேன். அப்படிப்பட்ட அண்ணாமலையே காலி பண்ணி விட்டாரு நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன். தொகுதி மக்களையும் காலி பண்ணிட்டாரு, கட்சிக்கு உழைச்ச அண்ணாமலையை காலி பண்ணிட்டாரு நயினார் நாகேந்திரன். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படி அவர் கூடயே இருக்க முடியும்? உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் கடற்கரை ராஜ் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள், தொண்டர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் சந்திச்சதுல. வெங்கடாசலபுரம் கிராமம், நான் பல முறை இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். நானு பல உறவுகள் இருக்கிற கிராமம் வெங்கடாசலபுரம் கிராமம். இந்த ஊர்ல ஒரு காலத்துல இந்த ஊரு சுத்தி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருந்தது. தீப்பெட்டி தொழிற்சாலை வச்சுதான் இந்த ஊரே வெங்கடாசலபுரம் கிராமம். எனக்கு தெரிஞ்ச பல உறவுகள், நண்பர்கள் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை அவங்களே நடத்தி இருந்தாங்க. கடந்த காலங்கள்ல இந்த தீப்பெட்டி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சீனால இருந்து அங்க தீப்பெட்டிகளை இறக்குமதி அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வியாபாரம் பண்ண பொழுது இங்க தீப்பெட்டி தொழிற்சாலையை அழிகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த சாத்தூர் மாத்திரம் கிடையாது, தென் மாவட்டங்கள் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை காப்பாற்றுறது யாரு? தலைவர் வைகோ. 25 வருஷத்துக்கு முன்னாடி. சமீபத்தில் மறுபடியும் சில வருடங்களுக்கு முன்பு பிளாஸ்டிக் லைட்டர் அது சீனால இருந்து இறக்குமதி செய்யறதுக்கான முயற்சி செஞ்சு சில பேர் ஈடுபட்டு இருந்த போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது மறுமலர்ச்சி திமுகவும் தலைவர் வைகோவும். இப்போ கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்த பொழுது, கோயில்பட்டிக்கு வந்த பொழுது, இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை சார்ந்த தோழர்கள் நேர்ல சந்திச்சு, உங்க ஐயா 25 வருஷத்துக்கு முன்னாடி சீனால இருந்து வந்த தீப்பெட்டிகளை அதை நிப்பாட்டாரு. சில வருஷத்துக்கு பிளாஸ்டிக் லைட்டர் நிப்பாட்டாங்க. ஆனா இப்ப என்னன்னா அந்த பிளாஸ்டிக் அந்த லைட்டருக்குள்ள அந்த உபரி பாகங்கள் அதை இங்க தயாரிக்கிற மாதிரி சில தொழிற்சாலை இப்போ தொடங்குறதுக்கு இருக்கிறாங்க. தயவு செய்து அதை நிப்பாட்டினா உங்களாலதான் முடியும்னு சொல்லும் பொழுது, இது இப்போ சொல்றீங்களே, கொஞ்சம் மாசம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க நாடாளுமன்றத்துல அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட அந்த கோரிக்கை நான் வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே இது கோயில்பட்டிக்குண்டான பிரச்சனை கிடையாது. இது சாத்தூர், நம்முடைய சிவகாசி, தென் மாவட்டங்கள் இருக்கிற பல பகுதிகளை பாதிக்கிற பொழுது கண்டிப்பா எப்படி வைகோ செயல்பட்டாரோ அதே போல துரை வைகோவோ இந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கோ அதை ஈடுபட்டு இருக்க தொழிலாளிகளுக்கு நான் பாடுபடுன்னு சொல்லியிருந்தேன். நான் ஏன் இதை சொல்லுனா, நான் இன்னைக்கு சில காரணங்களுக்காண்டி அங்க திருச்சியில எம்பி ஆயிட்டேன் நான். ஆனா என் மனசுல இங்கதான் இருக்கு. அண்ணாச்சி கூட கே சார் அண்ணாச்சி கூட சமீபத்தில் சொன்னாங்க, அவர் என்கிட்ட பேசுவார், ரொம்ப செல்லமா பேசுவாரு. என்னப்பா நீ அங்க போயிட்டு நீ சரி பரவாயில்ல அடுத்து நீ வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் என்னன்னா என்னுடைய அங்க திருச்சியில போட்டிட்டு சின்னம் பண்ணது அதாவது அண்ணா சொல்றாரு, எம்எல்ஏ உங்களதான் நிக்க வச்ச, உங்க பேரை சொல்லி சீட்டை வாங்கினீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொல்றாரு. நம்ம எம்எல்ஏ சொல்றாரு, எம்எல்ஏ சொல்லிட்டு நான் இன்னும் சின்ன என்னது உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்வாதாரம் இருக்கிற தீப்பெட்டி சின்னத்துல தான் அங்க நின்ற நான். அந்த அளவுக்கு மனசுக்குள்ள இருக்கிறது. இது என்னன்னா இந்த சாத்தூர், வெங்கடாசலபுரம், கோயில்பட்டி எல்லாமே என் மனசு விட்டு என்னைக்கும் போகாது எனக்கு. இந்த தொடர்ந்து நான் திருச்சி எம்பியா இருந்தாலுமே இந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடோ ஒரு பிரச்சனையோ இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறான. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும். இன்னைக்கு விவசாயமே இல்லாம போச்சு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு காலநிலை மாற்றம், பெய்ய வேண்டிய நேரத்தை மழை பெய்ய மாட்டேங்கி, வறட்சி, இயற்கை பேரிடர், மழை வெள்ளங்கிறதுனால இன்னைக்கு விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலை. அதுவும் இல்லாம ஒன்றிய அரசு அவங்களுக்கு இந்த வேளாண் துறைக்கு எதிரான சில மனிதர்கள தவறான கொள்கைகளால உங்களுக்கு பல நெருக்கடிகள், விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலை. நமக்கு விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் இருக்கிற ஒரே பேர் என்னன்னா மக்காச்சோளம்.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு எல்லா கிராமங்கள் தென் மாவட்டங்கள்ல மக்காச்சோளத்தை நம்பிதான் பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்காச்சோளத்துக்கு சில மாதங்களுக்கு போன வருஷம் 1% செஸ் வரி விதிச்சாங்க, நம்ம மாநில அரசு விதிச்சாங்க. உடனே என்ன பண்ணனா, இந்த பகுதியை சார்ந்த எல்லாரும் விவசாய அமைப்புகள் எல்லாரும் எங்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இந்த 1% செஸ் வரி மக்காச்சோளத்துக்கு போட்டது பெரும் பாதிப்பை உருவாக்கும், என்னுடைய வாழ்வாதாரத்தை, பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். விவசாயமே அழிஞ்சிட்டு இருக்க இந்த நிலையில இந்த மக்காச்சோளம் ஒண்ணுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த 1% செஸ் வரியை நீக்கிறதுக்குள்ள எல்லா முயற்சி எடுப்புன்னு சொல்லிட்டு உடனே நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம், நம்முடைய நிதி அமைச்சர் அண்ணன் தெங்கல் தென்னரசு, துணை முதல்வர் சகோதரர் உதயநிதி, அதுக்கப்புறம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி 4 பேரையும் சந்திச்சு ஒவ்வொருத்தருக்கையும் இதனால இவ்வளவு பாதிப்புகள் வருது, இதனால மாநிலத்துக்கு பெருசா நிதி நெருக்கடி ஒண்ணு வரப்போறது இல்ல, ஒரு 40 கோடி தான் மொத்தத்திலே போக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே மாசத்துல அந்த 1% செஸ் வரிய, மக்காச்சோளத்துக்கு விதிக்கப்பட்ட செஸ் வரிய நீக்கிறேன். நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தென் மாவட்டங்களை நான் குறிப்பா நம்ம பகுதி மக்களை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி தொடர்ந்து இந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நான் உறுதியா இருக்கிறேன். நானு கடந்த காலங்கள்ல அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் வெளிநாடு தமிழர்கள் எங்க பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க, அவங்க தொடர்பு கொள்கின்ற முதல் நபர் யாரு? தலைவர் வைகோ தான். இத்தனை வருஷம் இருந்தாங்க. நான் இன்னைக்கு 18 மாசமா MP இருந்திருக்கிறேன். 20க்கும் மேற்பட்ட நபர்கள், திருச்சி தொகுதி மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில இருந்து எந்த ஒரு நபரா இருந்தாலும் வெளிநாட்டு ஏதாவது பிரச்சனையா, உயிருக்கு ஆபத்தா, அவனுக்கு தகவல் வரும்போது இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட நபர்களை காப்பாற்றி நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் அதற்கு உதாரணம், சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த சிப்பிப்பாறை சார்ந்த மதன் ராஜன் நினைக்கிற அந்த தம்பி, அந்த பையன், அந்த பையனோட 2 பசங்க, விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 2 நபர், 3 பேரும் கம்போடியா நாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி அங்க கூட்டு போய் அவங்க சித்திரவதை பண்ணி அவங்க பழைய கைதியை வச்சு லட்சக்கணக்கில் நீங்க பணம் கொடுத்தாதான் உங்களை விடுவிப்புன்னு சொல்லிட்டு நாள்தோறும் உங்க சித்திரவதை. அப்ப எனக்கு அந்த நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன், இந்த மாதிரி ஏழை வீட்டு பசங்க, நம்முடைய பக்கத்துல நம்ம விருதுநகர் மாவட்டம் நம்முடைய சிப்பிப்பாறை சேர்ந்த மதன்ராஜ், தூத்துக்குடியை சார்ந்த 2 பேர் 3 பேர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்குன்னு சொல்லும் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய ரவிசங்கர் கிட்ட உடனே பேசி வெளியுறவுத்துறை அதிகாரி தொடர்பு கொண்டு அந்த 3 பேரை ஒரே மாசத்துல காப்பாத்தி நான் இன்னைக்கு ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் சிப்பிப்பாறையில போன மாசம் எனக்கு நன்றி கூட்ட வச்சிருந்தாங்க. அதாவது தொடர்ந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பகுதி மக்களுக்கு நான் உறுதுணை இருக்கிறேன். நானு நம்மளுடைய கடந்த காலத்துல நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராம் பொறுத்த வரைக்கும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. உதாரணம், கீழன்மறை நாட்டிலிருந்து ஆலங்குளம் வரைக்கும் இருக்கிற தரைப்பாலம், வளையார்பட்டிங்கிற பகுதியில தரைப்பாலம் புதுப்பிப்பு, அதே நேரத்தில் படந்தால் பகுதியில அந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறையில தேசிய நெடுஞ்சாலை, அந்த நெடுஞ்சாலை அடிக்கடி விபத்துகள் நடக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாலம் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு சாங்ஷன் ஆகி இன்னைக்கு அந்த பால வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு அது முக்கியமான பணிகள். நம்முடைய இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் செஞ்ச பணிகள் நான் சொல்லி ஆகணும். நானு அது இல்லாம கோவிட் நேரத்தில் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் இயக்கம் முதல் முறையாக கிட்டத்தட்ட 5 இடத்துல கோவிட் பேரிடர் மேலாண்மை நிலையம் 5 இடத்துல நாங்க வச்சிருந்தோம். நாங்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு முன்னுதாரணமா இருந்து செயல்பட்டு இந்த பகுதியில் பல உயிர்களை காப்பாற்ற நானே பல நேரங்கள்ல அந்த ஆம்புலன்ஸ்ல நான் போயிருக்கிறேன். நானு உதாரணம், அமமுக சார்ந்த, அமமுக இன்னொரு கட்சி, அந்த கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி, முக்கியமான நிர்வாகி அடைக்கலன்னு சொல்லுவாங்க, எந்த ஊருக்கு எனக்கு மறந்து போச்சு, ஐயனாவரம் இன்னைக்கு சொல்றாங்க. அந்த நபருக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. அப்ப எனக்கு தகவல் வருது. அப்ப கூட ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கிறாரு, ஆம்புலன்ஸ்ல அவரை ஏத்துறதுக்கு ஆள் கிடையாது, நானே ஏறேன்னு சொல்லிட்டு அந்த கவச உடை அணிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த நபரை ஏற்றி நம்முடைய எந்த ஹாஸ்பிட்டல் நம்ம ராஜபாளையம் அரசு பொது மருத்துவமனைக்கு அவர் கொண்டு போய், ஆனா ஒரு 2 நாள் அவர் இறந்துட்டார். ஏன் சொல்றேன் இதெல்லாம், உங்களால இன்னைக்கு அன்னைக்கு இருந்தா இன்னைக்கு இருப்பார். இப்ப நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன், நானு நம்மளுடைய சட்டமன்ற இந்த தேர்தலில் சாத்தூர் வேட்பாளர் யார் நிக்கிறாங்க, நம்முடைய சகோதரர் கடற்கரை ராஜ் அவர் நிக்கிறாங்க. கடந்த முறை நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ரகுராமனுடைய வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் நம்முடைய சகோதரர் கடற்கரை ராஜ் ஒருத்தர் மறந்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் கே சரி, நம்முடைய சகோதரர் கடற்கரை ராஜ் சரி, நம்முடைய வெற்றிக்கு பாடுபட்டவங்க. அதை நம்முடைய மறக்க முடியாது. இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு அவர் வேட்பாளர் நிற்கிறார். அதுக்கு நமக்கு கடமை இருக்கு. அவர் வெற்றி பெற வேண்டியது நம்மளுடைய காலத்தின் கட்டாயம். மதிமுக தோழருக்கு அந்த கடமை இருக்கு. இன்னொன்று சொல்லிடுறேன், நானு எதுக்காண்டி செய்யறாரு ஓட்டு கேட்கிற சரி, இந்த எதுக்காண்டி ஓட்டு போடலவருக்கு அதெல்லாம் சொல்லி தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. கடந்த 5 வருடங்கள்ல
நம்மளுடைய திராவிட மாடல் அரசு அண்ணன் தளபதி அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்க முக்கியமான மத்தில சொல்லியாளனுங்க. அவர் சொன்னதை செஞ்சாரு. கடந்த 5 வருடத்துக்கு முன்பு இதே மாதிரி தேர்தல் பரப்புரையில தமிழ்நாட்டு பல பகுதிகளில் என்ன சொன்னாரு, ஏழை தாய்மார்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? சத்தமா செஞ்சாரு. இப்போ என்ன சொல்லிருக்கிறாரு, மறுபடியும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அந்த 1000 ரூபாய் 2000 அப்படி நீட்டாதீங்கமா, தப்பா போயிருவா, 2000 ரூபாயா அதிகப்படுத்தி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். யாருக்காக? உங்களை போன்ற ஏழை தாய்மார்களுக்காக செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம நகர்ப்புறங்களுக்கு போனீங்கன்னா அங்க பேருந்துகள்ல இலவச பயணம், பேருந்து பயணம், விடியல் பயணம் அது தொடரும். இதே மாதிரி இன்னொன்னு என்ன, நம்ம அரசு பள்ளியில படிக்கிற நம்ம ஏழை வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு இந்த அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் வரைக்கும் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது, செய்ய முடியாது, காலேஜ் எல்லாம் வேண்டாப்பா, நீ கூட வேலைக்கு வான்னு சொல்லிட்டு பல குடும்பங்கள் பல கிராமங்களை நான் பாக்குறேன். நான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம், ஆம்பளை பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லிட்டு அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு கல்லூரி உயர்கல்வி அதை ஊக்குவிக்கிறதுக்காண்டி மாதம் 1000 ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுத்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வர பட்சத்துல அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் முதலமைச்சர் தளபதி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது போன்ற நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஏழை தாய்மார்களை கவர்றதுக்கு இன்னொரு ஸ்பெஷலான திட்டம் வச்சிருக்கிறாங்க. அது என்ன திட்டமா? பேர் என்ன திட்டத்துடைய பேரு? பொம்பளைங்க சத்தம் வர மாட்டீங்க. இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டம் மறந்துடாதீங்கம்மா. ஏன்னா ஜெயிச்சு வந்த பிறகு நம்ம எம்எல்ஏ கிட்ட கேட்கணும் என்ன ஆச்சுன்னு. அதாவது இல்லத்தரசி திட்டம் 8000 ரூபாய்க்கு கூப்பாடு. அந்த கூப்பானை வச்சுக்கிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு தேவை எலக்ட்ரானிக் ஜாமாங்க, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் எது உங்களுக்கு இல்லையோ இல்ல இருக்கு ஆனா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை வாங்கி நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த இலவசங்கள் சொல்ற தப்பான ஒரு வார்த்தை. ஒரு விமர்சனம் இருக்கு, இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்களே நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லதான்னு சொல்றாங்க. இலவசம் யாரு கொடுக்கறாங்க? ஏழை வீட்டு குடும்பங்களுக்கு கொடுக்கறாங்க. வேற யாருக்கு கொடுக்க? வசதியாளர்களுக்கு கொடுக்கலவங்க. இப்ப மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்காங்கன்னா 1,31,00,000 நீங்க ஏழை குடும்பங்களுக்கு அது போயிருக்கீங்க. அந்த 1000 ரூபாய் சொந்தமா செய்ய முடியும். நீங்க வீட்டுல வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க மருந்து மாத்திரை வாங்க முடியும். இது போன்ற அவசியமான விஷயங்களுக்கு தான் முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார். இது போன்ற ஏழை எளியோருக்கு நலத்திட்டங்கள். அதே வேளையில உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், படிச்சுட்டு வர இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்காண்டி அதுவும் நம்முடைய அரசாங்கம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,37,000 முதலீடு மூலியமா லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு 1127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நம்முடைய முதலமைச்சர் கையெழுத்து போட்டாரு. அது சரி, நம்முடைய அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னாரு, இதெல்லாம் சும்மா விளம்பரங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னாரு. அது நிஜம். நாங்க செஞ்சது உண்மை நிரூபிக்கிறதுக்காண்டி நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம் சென்னையில் என்ன பண்ணாரு, இத செயலாக்க மாநாடு ஒண்ணு வச்சு எங்கெங்க தொழிற்சாலை உருவாக்கின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இந்த தொழிற்சாலை, அந்த ஊர்ல அந்த தொழிற்சாலை, கிட்டத்தட்ட கையெழுத்திட்டப்பட்ட 1127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை 73 விழுக்காடு இன்னைக்கு முழுமையடைஞ்சு தொழிற்சாலைகள் இன்னைக்கு திறந்து இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இது போன்ற ஏழை எளியோருக்கு நலத்திட்டங்கள், மற்றொரு பக்கம் தமிழ்நாடுடைய தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள், இதுக்காண்டி திட்டங்கள். இது போன்ற விஷயங்களுக்காண்டி தான் இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்கள்ல அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. 11.19 விழுக்காடு அந்த பொருளாதார வளர்ச்சி வேற எங்கேயும் கிடையாது, இங்க தமிழ்நாட்டு மாத்திரம் தான். அதுவும் பல நெருக்கடிகள் மத்தியில ஒன்றிய அரசு நமக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கறது கிடையாது, கொடுத்த திட்டங்களுக்கு உண்டான நிதியை அவங்க கொடுக்கறது கிடையாது. இதுக்கு மத்தியிலையும் இந்த வளர்ச்சி, இந்த செயல்பாடு அதை நீங்க பார்த்துக்கணும். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், நானு இங்க பக்கத்துல விவசாயம் நடந்துட்டு விவசாயிகளுக்காண்டி மீட்டர் இல்லாத 20,000 பம்ப் செட்டுகள் அதை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள். சரி, அடுத்து நம்முடைய வேட்பாளர் மண்ணின் மைந்தர், அவர் இங்கதான் இருக்கிறாரு. ஏதாவது தப்பு செஞ்சு வச்சுக்கோங்க, அண்ணாச்சியை பிடிச்சு சத்தம் போடல, என்னைய சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா எதிரணியில ஒரு வேட்பாளர் இன்னைக்கு நிக்கிறாரு, பாஜகவுடைய மாநில தலைவர். நான் மதிக்கிறவர் அண்ணா நயினார் நாகேந்திரனை நம்மள மதிக்கிறவர் தான். எங்க ஐயாவை மதிக்கிறாரு, எங்க ஐயா மேல அவரு மரியாதை உண்டு. ஆனால் அவர் சரியான வேட்பாளர் சாத்தூர் கேட்டேன் நான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா போன முறை எங்க சட்டமன்ற உறுப்பினர்
எங்க சட்டமன்ற உறுப்பினர்? இப்போ எம்எல்ஏ திருநெல்வேலியோட எம்எல்ஏ தான் அண்ணன் நயினார் நாகேந்திரன். அவர் எதுக்கு திருநெல்வேலி விட்டு இங்க சாத்தூருக்கு வரணும்? காரணம், இப்போ திருநெல்வேலியில மறுபடியும் போட்டி போட்டா டெபாசிட் போயிடும் அண்ணனுக்கு. புரியுதா? ஏன் திருநெல்வேலி விட்டு இங்க வராரு? அங்க மக்களை பாக்குறதே கிடையாது. அந்த கட்சி பாத்தீங்கன்னா 1% ஓட்டு வாங்கிதான் இருந்தது. ஏதோ 10% நம்ம அண்ணாமலை கொண்டு வந்திருக்காப்ல. கொள்கை சித்தாந்தம் எனக்கு வித்தியாசம் உண்டு அண்ணாமலைக்கு. ஆனா உழைப்பின மதிக்கிறேன், அண்ணாமலை உழைப்பின மதிக்கிறான். அப்படிப்பட்ட அண்ணாமலையே காலி பண்ணி விட்டாரு நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன். அது கொள்கை வித்தியாசம் இருக்கல சரி, ஆனா அந்த கட்சிக்கு உழைச்சிருக்கிறார் அந்த தம்பி அண்ணாமலை உழைச்சிருக்கிறாரு. தொகுதி மக்களையும் காலி பண்ணிட்டாரு, கட்சிக்கு உழைச்ச அண்ணாமலையை காலி பண்ணிட்டாரு நயினார் நாகேந்திரன். இப்படிப்பட்ட நபரு, அதாவது தொகுதி மக்களுக்கு சரியா செய்யல, கட்சிக்கு வேட்டு வச்சுட்டாரு. அப்படிப்பட்ட நபர் நமக்கு தேவையில்லை. அவர் இங்க வந்தாரு நீங்க பார்க்க முடியாது. பார்க்க மெட்ராஸ் பாப்பீங்களா, திருநெல்வேலி பாப்பீங்களா? நீங்க நம்ம அண்ணாச்சி வந்து உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க? 97 எத்தனை வருஷம்? 35 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு. இந்த பகுதியில் இருக்கிறாரு. நீங்க உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பொறுப்புல இருந்திருக்கிறாரு. ஒன்றிய குழு தலைவராக இருக்கிறாரு. ஒன்றிய குழு தலைவராக இருக்கிறாரு. சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரு. கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட போறார். நீங்க நான் இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நமக்கு வேட்பாளர் யாரு? அண்ணன் கடற்கரை ராஜு, நயினார் இருக்க கூடாது. நீங்க நான் சொல்லிடுறேன். இப்போ வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்குதா? சரி, கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. கேஸ் சிலிண்டர் விலையை 60 ரூபாய் ஏத்திட்டாங்க. நீங்க டீ கடைக்கு இந்த மாதிரி கையேந்தி பவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சிலிண்டர் விலை 200 ரூபாய் ஏத்திட்டாங்க. சரி, என்ன காரணம் கேட்டாங்கன்னா பாஜக காரங்க அதிமுக காரங்க என்ன சொல்றான்? ஈரான்ல குண்டு போட்டாங்க, அங்க போர் மூண்டுருச்சு, எல்லா நாட்டிலும் அந்த பிரச்சனை இருக்குன்னு ஒண்ணு சொல்றாங்க. அது கிடையாது. போர் மூண்டுச்சு வாஸ்தவம் தான். ஈரான்ல இதாயிருச்சு. அங்க இருந்தா நமக்கு கச்சா எண்ணெய், நீங்க அமெரிக்க நாடு அந்த வளைகுடா நாடுகள் இருந்தா நமக்கு கச்சா எண்ணெய் வரும். அந்த கச்சா எண்ணெயில இருந்தா பெட்ரோல், டீசல், கேஸ் தயார் பண்றாங்க. அது உண்மைதான். ஆனால் நீங்க சீனா போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட அந்த கச்சா எண்ணெய் 7 மாசம் ஸ்டாக் வச்சிருக்காங்க. 7 மாசம் ஸ்டாக் வச்சிருக்காங்க. அங்க கேஸ் தட்டுப்பாடு கிடையாது. அங்க கேஸ், பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கல. எதுக்கு இந்தியாவில் அதிகரிக்குது? ஒரு மாசம் முன்னாடி திருச்சியில விமான நிலையத்துல இருந்து இறங்க வருவோம் பத்திரிகையாளர் கிட்ட கேட்கறான், ஐயா இந்த மாதிரி வந்து அங்க ஈரான்ல குண்டு போட ஆரம்பிச்சுட்டா நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லும் பொழுது, அது போர் நல்லது கிடையாது, ஈரான் மக்கள் பாவம், இன்னைக்கு அதனால நிறைய பேர் உயிரிழக்க போறாங்க. அதே வேளையில் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு வந்து இன்னைக்கு பலாயிரக்கணக்கான பேர் வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான என்னன்னா, அடுத்து வர காலங்கள்ல இந்த போர் நீடிச்சேன்னா கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு வர்றதுக்கு இது இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசு மாற்று ஏற்பாடுகள் கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா செய்யணும்னு சொன்னா அது நடந்ததா? நடக்கல. இப்ப ஒன்றிய அரசு பாஜக அரசுடைய அஜாக்கிரதை போக்குனால இன்னைக்கு கேஸ் கிடைக்கல. கேஸ் 60 ரூபாய் வீட்டுக்கு சரி, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் 200 ரூபாய்க்கு மேல கூடிடுச்சு. நீங்க இன்னைக்கு இதே மாதிரி போர் நீடிச்சனா அடுத்து கோவிட் காலங்கள்ல இருக்கிற மாதிரி நமக்கு பெட்ரோல், டீசல் கிடைக்காம வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டியதுதான். இதே வேளையில நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்பாடு நீங்க பார்க்கணும். கடந்த 5 வருடங்கள் எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. ஆகையால் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சமூக நீதி ஜெயிக்கணும், நீங்க ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்றால், மத சார்பின்மை வெற்றி பெற வேண்டும் என்றால், நல்லது ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் என்னது? உதயசூரியன். சத்தமா உதயசூரியன். பெண்கள் சத்தமே வர மாட்டீங்க. உதயசூரியன் என்னமோ உங்களுக்காண்டி முதலமைச்சர் அவ்வளவு செஞ்சிருக்க, சத்தமே சத்தம் உதயசூரியன். அம்மா அந்த இடத்த விட்டு போக மாட்டேன், சத்தமா சின்னத்தை சொல்லுங்க. அந்த வரிசையில் சத்தமே வர மாட்டீங்க. சத்தம் உதயசூரியன் நமது சின்னம். உதயசூரியன் நமது சின்னம். உதயசூரியன். நீங்க இந்த தொகுதிக்கு நல்லது நடக்கணும், சிறப்பான திட்டங்கள் வரணும்னா நம்முடைய வேட்பாளர் கடற்கரை ராஜ் அண்ணன் ஜெயிக்கணும். நீங்க சாதி கலவரம், மத கலவரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நயினார் பாத்துக்கலாம். அவர் வந்து ஒண்ணு நடக்காது. சாதி கலவரம், மத கலவரம் நடக்கும். நீங்க ஆகையால் நமது வேட்பாளர் அண்ணன் கடற்கரை ராஜ் வெற்றி பெறுவதற்கு ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.